அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்தும் குற்றவாளி திமுகவுடன் தொடர்புடையவர் என்பதால் உண்மை வெளிவராமல் திமுக அரசு முயற்சி செய்வதை கண்டித்தும் பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. முன்னதாக செல்லத்தம்மன் கோவிலில் மகளிர் அணி தலைவி ஓம் சக்தி தனலட்சுமி தலைமையில் 7 பெண்கள் கையில் தீச்சட்டி ஏந்தி கோவில் வளாகத்தை சுற்றினார்கள். பின்னர் கண்ணகி நீதி கோரிய போராட்டத்தை நினைவூட்டும் விதமாக மிளகாய் வற்றல் அரைத்தும் கையில் சிலம்பு ஏந்தியும் மகளிர் அணி நிர்வாகிகள் வந்தார்கள். டிராக்டரில் தொடங்கிய பேரணிக்கு மாநில மகளிர் அணி தலைவர் உமாரதி ராஜன் தலைமை தாங்க பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு பேரணியை தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் இருந்து மகளிர் அணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களை ஆடுகள் நிறைந்த திருமண மண்டபத்தில் அடைத்ததால் துர்நாற்றம் மற்றும் ஆடுகளின் சத்தம் பெரும் அவதியினை ஏற்படுத்தியதாக பாஜக மகளிர் அணியினர் புகார் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.